வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். ஒரு வாரமாக 10 நாளாக வீடியோ வரல. என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க. அது இல்லாமல் 2-3 நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோதை நாச்சியாரின் கைக்கூலி யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மைக்கு புறம்பான சில தகவல்களை போட்டுருக்குறாங்க. 1000 பேர்கிட்ட 100 கோடி வசூல் ஏமாத்திட்டாங்க. ஆனால் ஒரு வியாபாரத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வாடிக்கையாளரான உங்களுக்கு தெரியும். அப்போ கோதை நாச்சியார் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்க நில அபகரிப்பு பண்ணியிருக்காங்க, அதற்கு உண்டானதை பற்றி அவனும் பேசல. அதை பற்றி அப்படிங்கிறது இந்த உலகமும் வந்து பேசல. இப்போ திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்மகிட்ட கரையை வாங்கி ஏமாத்திட்டான், அதுக்கு வந்து இவங்க சாட்சியாக இருந்தாங்க, அவங்கள பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசலை. 1000 பேரிடம் 100 கோடி ரூபாய் மோசடி. இதை வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கைக்கூலி ஊடகங்கள் வந்து திருச்சி போடுறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், திருச்சியில் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து 1 கோடி ரூபா தனா அப்படின்ற ஒரு லேடி கிட்ட கொடுத்துருக்காங்க. பைத்தியமாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு. 1 கோடி ரூபா கொடுத்துட்டு அப்படிங்கிறது அவையதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். எதையாச்சும் போடணும், எதையாச்சும் வந்து பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக இந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து புது யூடியூபர் பண்ணுற அலப்புறம் பெரிய அலப்புறம். ஏன்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் அவங்க ஒரு நிர்வாகத்தை பார்த்தாங்க, பணத்தை வசூல் பண்ணாங்க, ஒரு 4.5 கோடி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அந்த நிலத்தை வந்து பொறுத்தவரை விற்று அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனோட அப்படிங்கிறது வந்து நான் பஞ்சாயத்து பேசி அந்த நிலத்தையும் கரையை வாங்கிட்டு அப்படிங்கிறது நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப் வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நில அபகரிப்பு கேஸில் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது கோர்ட் வந்து டைரக்ஷன் வந்து கொடுக்கும். அவர் கோபி, கோதை நாச்சியார், மாரிமுத்து அப்படிங்கிற 3 பேரில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு ஒட்டஞ்சத்திர கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, மக்களை ஏமாத்திட்டாங்க, அந்த பணத்தை வந்து பொறுத்த வரைக்கும் வாங்கின நிலத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சு இல்லாத கதையெல்லாம் புட்டப் பண்ணி இவனுங்க சினிமாவை எடுக்க போறாங்கன்னு தெரியுது. 100 கோடிக்கு அப்படிங்கிறது வந்து முதல் டிரான்சாக்ஷன் நடந்தால் தெரியுமா? ஏதாச்சும் தகவலை போடணும். அவர்கிட்ட 1000-500 வாங்கிட்டு அப்படிங்கிறது ஏதாச்சும் போட வேண்டியது. ஏண்டா இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் கோதை நாச்சியார்கள் மட்டும்தான் செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நில அபகரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இவர் ட்ரிகர் பண்ணி இவர் பேர்ல எஃப்ஐஆர் போட வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சாதகமான சில யூடியூபரை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு சாதகமான சில வாடிக்கையாளர்களை வச்சுக்கிட்டு பொய்யான தகவல்களை கொடுத்து இங்க திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், EOW எல்லாத்துலயும் அப்படிங்கிறது சும்மா கசா முசான் அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பணம் கட்டி மெஷின் போகாதவங்க அப்படிங்கிறது வெறும் 1,28,28,00,000 ரூபாய் நம்ம தர வேண்டியது. பணம் கட்டி மெஷின் வந்து அவங்களுக்கு போகாதவங்க. சில பேர் அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த மிஷினை வித்திருப்பாங்க. அந்த மிஷினை வித்துட்டு அது 50% அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் தான் அவங்க பணமும் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மீதி 50% எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பழைய ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு, அந்த ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு போலியா அப்படிங்கிறது வந்து போலீஸ்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க 2022 மிஷின் வாங்கி ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓட்டிட்டு அந்த மிஷினை வித்து அது 50% பணத்தையும் வாங்கிட்டு இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர்றப்ப அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் திரும்பவும் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தவறுதலாக அதை வந்து பொதுவாக செய்யறாங்க. இதுல வந்து ஒருத்தருக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பணம் கட்டிட்டாங்க, மெஷின் அவங்க கிட்ட இருக்குது, தொழில் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தொழில் மிஷின் அவங்க கிட்டேயே தான் இருக்குது. ஆனா அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் அந்த பேமெண்ட் ரிசிப்டை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மிஷின் எடுத்துக்குங்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு டீம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோதை நாச்சியார் நிறைய செக் கொடுத்துருந்தாங்க. இந்த செக்கெல்லாம் வந்து புதுருக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பேங்க்ல வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷன்ல அந்த கஸ்டமர் எல்லாம் கொண்டு வந்து செக் இவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்களுக்குலாம் கேஷ் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து செக்கு கொடுத்துருக்குறோம், அந்த செக் வந்து புதுருக்கு பேங்க்ல போய் டிஸ்ஆனர் ஆயிருக்குது. அந்த டிஸ்ஆனர் செக்கை திரும்பவும் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய அவங்க திரும்ப அந்த செக்கோட ஜெராக்ஸை வச்சுட்டு எனக்கு பணம் வரல அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்கும்.
ஒரு விதமான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து பார்த்தா என்ன, அதாவது பணம் கட்டி மெஷின் வாங்காதவங்க அப்படின்னு எடுத்துட்டா 1,28,00,000 ரூபாய் இவ்வளவுதான் வந்து பொறுத்த வரைக்கும் பணம் கட்டி மெஷின் வாங்காதவங்க. மீதி இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க சொல்ற விதங்கள், அவங்கவுங்க சொல்ற ரிட்டர்ன் பேமெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கோதை நாச்சியார் நேரில் வந்து கிளியர் பண்ணாதான் நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு பார்ட்டிக்கு நம்ம செக் கொடுத்தோம், அந்த செக் அவங்க பேங்க்ல போட்டு ரிட்டர்ன் ஆகி அது திரும்ப எங்க கம்பெனிக்கு வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி பேமெண்ட் நாங்க கொடுத்தாச்சு. ஆனா அந்த வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்றப்போ அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத கோதை நாச்சியார் தான் கிளியர் பண்ணும். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செக் இஷ்யூ பண்ணுச்சு, பேங்க்ல போட்டாங்க, ரிட்டர்ன் வந்துருச்சு, திரும்ப அந்த ரிட்டர்ன் செக் எங்க கிட்ட வந்தாச்சு, அதற்குண்டான பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது அவங்க கிளைம் பண்றது கேட்கறது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே 3 கோடி ரூபாயே வரல. அதுக்குள்ளதான், அதாவது 1,28,00,000 மெஷினுக்கு பணம் கட்டி இருக்கு. மீதி இந்த மாதிரி வந்து புதிய வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருக்கிறவங்க, இந்த பாதி விலைக்கு மெஷினை வித்துட்டு இப்ப திரும்ப வந்து புதிய மெஷினுக்கு பணத்தை கிளைம் பண்றவங்க, இப்படியெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தாலுமே ஒரு 3 கோடி ரூபாய் அப்படிங்கிறதே வரல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், 1000 பேரிடம் மோசடி, இப்படியெல்லாம் வந்து புதிரிக்கும் உண்மைக்கு புறம்பாக ஒரு தகவல்களை திரிச்சு போட வச்சு எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டு சீக்கிரம் அப்படிங்கிறது இந்த நிர்வாகத்தின் பேர்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதை நாச்சியார் டீம் பயங்கரமா வேலை பார்க்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த நில அபகரிப்பு, அதாவது குறைஞ்சது அப்படிங்கிறது ஒரு 4.5 கோடி ரூபாய் பணத்தை ஏமாத்தி கொண்டு போயிட்டாங்க. நிர்வாகம் பார்த்தது எல்லாமே அவங்க தான், எல்லாத்துக்கும் அது தெரியும். அங்க ஒரு 3வது நபர் ஒரு ஃப்ராடை வச்சு இந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிக்கிறேன், அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன்னு அவன் வந்து புது கிரையை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம ஏமாத்துறான். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ இதையெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் என் மேல மட்டுமே அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பு இருக்கிற மாதிரி ஒரு புட்டப் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு, இந்த மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்ற மாதிரி சும்மா வந்து ஒழுத்துக்காக சில பத்திரிகைகள்ல தகவலை வர வச்சு அப்படிங்கிறது இந்த அம்மா வந்து எதை சாதிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இது வரைக்கும் நடந்திருக்கிற எந்த ஸ்கேம்லயும் அப்படிங்கிறது ஓனர் ஓடி போயிடுவான், ஓனர் தலையே காட்ட மாட்டான். ஆனா நான் வந்து பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு செட்டில் பண்ணணும், அதுக்கு உண்டானதை எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 மாசமா அப்படிங்கிறது இவங்க எல்லாம் அப்படியே திடுதிப்புன்னு, அதே நீங்களே சொல்லுங்க, ஒருத்தர் வேலை பார்க்கறவங்க ஓவர் நைட்ல சிம்ம கழட்டி போட்டுட்டு தலைமறைவாயிட்டா எந்தெந்த டீட்டெயில் எப்படி எங்கெங்க இருக்குது, யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எந்த தகவலையும் சொல்லாம தலைமறைவாயிட்டாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம எடுக்கணும்னு சொன்னா முன்னாடி வேலை பார்த்த பொண்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நம்மளா எல்லாம் இவங்க கொடுக்க நீங்க அனுப்பிச்ச அந்த டேட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றும் எடுக்கிறப்போ காலதாமதம் ஏற்படத்தான் செய்யுது. அப்போ வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வந்து புதுருக்கு வாங்கிய பணத்தை செட்டில் பண்ணணும், தொடர்ந்து தொழில் செய்யணும். என்ன காரணம் அப்படின்னா, 34 வருஷமா அப்படிங்கிறது வந்து நாங்க தொழில பண்ணிட்டு இருந்தாலும் கோதை நாச்சியாருக்கு முன் கோதை நாச்சியாருக்கு பின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கோதை நாச்சியாருக்கு முன் அப்படிங்கிறது என் நிறுவனம் வந்து புதுருக்கு ரொம்ப ஜெனியூனா அப்படிங்கிறது வந்து வியாபாரம் எல்லாமே நடத்தி இருக்குது, நடந்து இருக்குது. என் பேர்ல எந்த விதமான குற்ற வழக்கம் கிடையாது. ஆனால் இந்த கோதை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு நபர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ். தினம் தினம் சில வழக்குகள் சில ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களாலதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே ஏறக்கூடிய ஒரு நிலைமை. இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மோசடி செய்து சம்பாதிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. அவங்க வியாபாரம் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. மக்கள் பணத்தை வசூலிக்கணும், அதை ரொட்டேட் பண்ணணும், அதை எடுத்துட்டு நம்ம வந்து ஓடி போயிடணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்திருக்கிறாங்க. அதன்படி அப்படிங்கிறது அவங்களுடைய பினாமியான அந்த திண்டுக்கலை சேர்ந்த நபரோடு சேர்ந்து கூட்டு சதி செய்து பணத்தை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தையும் அபகரிச்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றாங்க. நிறைய ஆட்களை வச்சு பஞ்சாயத்தெல்லாம் கூட பேசி பார்த்தோம். எல்லாருமே அவன் ஒரு ஃப்ராடு, அவங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க தயார் இல்லை, உங்களுக்கு பலம் இருந்ததுன்னா நீங்க வந்து அவனை பேசிக்கிங்க. இன்னும் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஏதா நாங்க வந்து போதும் நல்லது கெட்டதுன்னு போய் கேட்டோம்னா கொஞ்சம் அவன் டொனேஷன் கொடுப்பேன், அவனை உங்களுக்காக நாங்க பகைச்சிக்க முடியாது. இதெல்லாம் உள்ளூர் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய காரணம். அப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நல்லவனா வாழ்ந்தா எதையும் சாதிக்க முடியாது, வல்லவனா வாழ்ந்தாதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோதை நாச்சியாரும் கோபியும் தெளிவுபடுத்த. அப்போ வந்து நான் நல்லவனா வாழணுன்றத நம்பி கையெழுத்து போட்டு இவங்களுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்.
ஆனா ஏமாத்தி பணத்தை அபகரிச்சுக்கிட்டு நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அவன் ஜாலியாக தான் சுத்திட்டு இருக்கிறான், அவங்க ஜாலியாக தான் இருக்கிறாங்க. தினம் தினம் அப்படிங்கிறது நான் தான் போராடிட்டு இருக்கேன். இதுல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி அப்படிங்கிறது வந்து புதுரிங்கன்னா சின்ன விஷயமா? அப்ப இந்த கம்பெனியோட டிரான்சாக்சன் என்ன, ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டை வச்சு பேசினா பரவாயில்ல. மொட்டையா ஒருத்தி சொல்லக்கூடிய தகவலை வச்சு எல்லாம் வந்து புரியும் போட்டு அதை எழுதுறாங்க. அதனால ஒரு 5000 10,000 வாங்கிட்டு அப்படிங்கிறது வந்து பொது தவறான செய்திகளை சித்தரிப்பதால் அப்படிங்கிறது நீங்க தான் டேமேஜ் ஆகுது. நான் வழக்கை சந்திக்க தயார், எந்த ஒரு விசாரணைக்கு நான் வந்து தயார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எனக்கெல்லாம் வந்து கூச்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு நான் வந்து பொறுத்தவரைக்கும் எந்த கடனும் இல்லாமல் இருந்தேன். வாடிக்கையாளர்களுக்கு செட்டில் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதம் 7வது மாதத்தில் மட்டும் வெளியில கடன் வாங்கி கொடுத்து இப்போ அந்த நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம். நம்ம நிலைப்பாடு இவ்வளவுதான். ஆனா வாடிக்கையாளர் பணத்தை எல்லாம் ஏமாற்றி கொண்டு போய் திண்டுக்கல்ல உட்காந்துக்கிட்டு நகைக்கடையை நடத்திக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தோட்டத்துல ஒய்யாரமா அப்படிங்கிறது இருந்துகிட்டு எகத்தாளம் பண்ணிட்டு இருக்கிற இந்த கோதை நாச்சியாரை பத்தி இந்த ஊடகங்கள் எதையும் பேசுறது. முன்னாடி அவங்க போர்ஜரி பண்ணியிருக்காங்க. CWDSல வந்து பொதுவரைக்கும் அவங்க போர்ஜரி பண்ணி அப்படிங்கிறது வந்து பொதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு மிஷின் கூட கொடுக்க கிடையாது, ஒரு வாடிக்கையாளருக்கு பணத்தை திருப்பி தர கிடையாது. ஆனால் எனக்கு பிரச்சனை வந்த உடனே நான் எல்லாமே அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கேன். அப்ப வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எனது நிர்வாகத்தை தொழில் செய்ய விடாம, அதாவது குறிப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஊடகத்தினுடைய செய்திகளால் அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் எனது நிறுவனத்தை நம்பகத்தன்மையை இழக்க வச்சு தொழில் செய்ய விடாம முடக்கிட்டதுனால நீங்க சாதிக்க போற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வியாபாரம் நடக்க வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்தால் மட்டும்தான் இருக்கிற பினான்சியல் கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியும். அப்போ ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு பணியை சுமத்தி இருக்கிறார்கள். ஒரு நிறுவனத்தை வந்து பொறுத்தவரைக்கும் நிர்வாகம் பார்த்த நிர்வாகி பல கோடி ரூபாயுடன் தலைமறையாகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது சம்பந்தமாக இந்த ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து பொதுவாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்கள ட்ரேஸ் பண்ணி உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. பொய்யான தகவல்களை பரப்பி ஒரு 34 ஆண்டு காலம் தொழில் செய்த ஒரு நபரை வந்து பொறுத்தவரைக்கும் நீங்க சொசைட்டியில் டேமேஜ் பண்றதுனால அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட ஒரு வருமானத்தை மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இவ்வளவு வாடிக்கையாளர்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் போராடிட்டு. ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், வாடிக்கையாளர்கள் செய்யணும், அவங்க தொழில் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் கோதை நாச்சியாரின் தூண்டுதலால் இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ போடுறதுனால வெளியில போய் நம்ம பணம் அரேஞ்ச் பண்ணா கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கைமாத்தோ கடனோ கேட்டு இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இவர்களுடைய இந்த ஈன செயல்பாடுகளால் நம்ம பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மை போயிருச்சுன்னு யார் காசு கொடுப்பா? எப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையை மேனேஜ் பண்றது? அப்போ இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயந்திரமே வாங்கல, இயந்திரமே கொடுக்கல அப்படின்லாம் கிடையாது. அவர்களுடைய மோசமான செயல்பாடுகளால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். வாடிக்கையாளர்களிடம் பணம் வாங்கி அவங்க டிலே பண்ணியிருக்கிறாங்க, ஒத்துக்கிறோம். அதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். இயந்திரத்தை வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து தொழில் செய்ய வேண்டும், அதன் மூலம் அவர்கள் முதலீடு பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் அவர் வருமான ஈட்டணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தகுந்த அப்படிங்கிறது சப்போர்ட்டை வந்து பொறுத்தவரைக்கும் கொடுத்தா மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். ஆனால் இந்த யூடியூபர்களுடைய செயல்பாடுகள், சில மோசமான நபர்களின் செயல்பாடுகள், அவர்கள் திட்டமிட்டு பரப்பும் வதந்திகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வியாபாரத்தை முடக்கும் விதமாக இருக்கு. அப்போ வியாபாரத்தை நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நானே சோத்துக்கு சிங்கி அடிக்கிற கண்டிஷன் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து பொறுத்த வரைக்கும் இருக்கிற கடனை என்னால் அடைக்க முடியும்? இன்னைக்கு சிம்பிள் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நபர் என்கிட்ட சொல்றாரு, சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்க மேட்டர் EOWல இருக்குது, அதனால அந்த நிலத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திரும்ப EOW எடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அப்போ பொருளாதார குற்றப்பிரிவில் அப்படின்ற ஒரு பிரிவினர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கன்னா அவங்க அது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்ப இவங்க மட்டும்தான் அந்த 3000-4000 வாங்கிட்டு வீடியோ போடுறவங்க மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க, போலீஸ் வேலை பார்க்காமல இல்ல, போலீஸ் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் குற்றம் புரிந்திருக்கிறார்கள், யார் பின்னணி என்ன என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு.
அப்போ அவர்கள் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இவங்க பொறுத்த வரைக்கும் ஏதோ அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரியும் இவங்க ஒரு நியூஸை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே நேரடியா அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பொய்யான தகவல்களை பரப்புவதால் மக்கள் குழப்பம் மட்டும்தான் அடைய முடியும். அதனால ஒரு மோசடி நபர், ஒரு தவறான நபரை நான் எனது நிறுவனத்தில் சேர்த்தது தப்புதான். தப்பான ஒரு ஆளை எடுத்துட்டேன். அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டால் சில வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஒட்டுமொத்த நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்த வியாபாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்து வாடிக்கையாளர்களுக்கு நான் பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எத்தனையோ ஸ்கேம் நடந்திருக்கு. கலைமகள் சவா, இப்ப போயிட்டு இருக்கிற நியோமேக்ஸ், அதுக்கப்புறம் யூடிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாமே நடந்திருக்கு. எவனும் அப்படிங்கிறது பொறுத்திருக்க முன்னாடி நான் பணம் கொடுக்குறேன்ற ஓனர் பொறுத்திருக்க கிடையாது. 10 நாள் 6 மாசம் போனா உள்ள போயிருந்து வெளியே வந்துட்டான். யாரும் அப்படிங்கிறது பொறுத்திருக்கு பணத்தை செட்டில் பண்ணது பேசல. நான் எந்த விதமான மோசடி பண்ணணும்னு நினைக்கல, எந்த விதமான நான் ஸ்கேமும் பண்ணல. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு மிஷினை கொடுத்து அதை பண்ணணும்னு நினைச்சோம். எனக்கு நிர்வாகத்தை பார்த்த அந்த நாச்சியார் செய்த தவறுதலால் இந்த பாதிப்பு உண்டாகி இருக்குது. அதுக்காக அவங்கள காரணம் காட்டி நான் தப்பிக்க நினைக்கல. இருக்கிறவங்களுக்கு நான் செட்டில் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் என்னால் எதையும் செய்ய முடியும். தனி நபராக கோதை நாச்சியாரால் பாதிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பொதுக்கும் காசோலை கேஸ் அங்கங்க நடந்துட்டு இருக்குது. நிறைய விசாரணைக்கு நான் போக வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் மீறி அப்படிங்கிறது நான் அந்த பணம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு செட்டில் பண்ணணும், கம்பெனியை நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யும் போது தவறான செய்திகளை பரப்பியும் நம்மளை பொறுக்கணும் டீப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வாடிக்கையாளர்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மைத்தன்மை. உங்களுக்கு பணம் வரணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயம்னா சத்தியமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். கோதை நாச்சியார் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்திருந்தாலோ இல்ல உங்ககிட்ட செக்கை வாங்கிட்டு அவங்க பணம் கொடுக்காம போனாலோ அதை நீங்கள் நிரூபணம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்குரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு போலீஸ் என்கொயரியிலே போனாலும் அப்படிங்கிறது புதிர் இதுதான் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு அந்த கம்பெனியோட உரிமையாளர் அப்படிங்கிறதுக்காக பொறுப்பைத்தான் நான் ஏற்க முடியுமே ஒழிய கொடுத்த பணத்தை இன்னொரு தரம் தர முடியாது. மிஷினை கையில வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது பொய்யான புகாருக்கு அப்படிங்கிறது புதிருக்கும் என்னால் அப்படிங்கிறது இப்போ உடனடியாக செட்டில் பண்ண முடியாது. தொழிலை தொடர்ந்து செய்வதற்குண்டான வாய்ப்புகளை என்னால் உருவாக்கி தர முடியும். தொழிலை தொடர்ந்து செய்வதற்குண்டான ஏற்பாட்டை செய்து கொடுக்க முடியும். பணம் கட்டிட்டு மெஷின் வரலன்னு சொல்றவங்களுக்கு மெஷின் வேணும், மெஷின் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். இதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். ஆனால் கோதை நாச்சியார் நில அபகரிப்பு வழக்கிலும் இந்த வழக்கிலும் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. அவங்க பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி என்னை உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய பினாமி பார்ட்னரோட சேர்ந்துக்கிட்டு சில அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி சில அரசியல் பின்புலம் உள்ள ஊடகவியலாளர்களை கையில வச்சுக்கிட்டு சில விலை போகும் யூடியூபர்களை கையில வச்சுக்கிட்டு அவர்களுக்கு சாதகமான சில நபர்களை கையில வச்சுக்கிட்டு தவறுதலான தகவல்களை கொடுத்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொடுத்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. எல்லாமே அப்படிங்கிறது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் தான். யாரெல்லாம் இந்த தப்பான தகவல்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க பேர்ல நிச்சயமா வழக்கு தொடருவேன். அதுக்கு இப்ப கால நேரங்கள் இல்லை. ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கு உண்டானதை முன்னாடி செய்யணுங்கிறதுக்காக. அதனால எதுவுமே மிஸ் ஆகாது. யாரு திருச்சியில 1 கோடி கொடுத்தாங்க, கொடுத்தது நிப்பாட்டுங்க. 100 கோடி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, 100 கோடி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இன்னொருத்த யாராவது பொதுக்கும் திருப்பூர்ல அப்படிங்கிறது பொது பல லட்சங்கள் கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க இல்லையா, அழைச்சிட்டு காட்டுங்க. எதுவுமே இல்லாம கண்ட மேரிக்கு அப்படிங்கிறது அவ சொல்றத கேட்டுக்கிட்டு நியூஸ் போட்டுற வேண்டிய எல்லாம் நினைப்பீங்க. எப்படி அவ சொல்லிதான் போட்டாங்க அப்படின்னு இவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. அந்த புகைப்படங்கள் எல்லாமே கோதை நாச்சியார் மொபைல்ல மட்டும்தான் இருக்கு. அந்த கோதை நாச்சியார் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த படங்கள் மட்டும்தான் இப்ப பிரசுரம் ஆகுது. அவங்களுக்கு கைக்கூலியாக செயல்படக்கூடிய ஒரு நிருபர் திருப்பூர்ல இருக்காரு. அவர் மூலியத்துல தான் இது எல்லாமே நடந்திருக்குது. அவர் நம்மளை போன்ல கூப்பிட்டு டீல்லாம் பேசி பார்த்தாரு. அதுக்கெல்லாம் நான் பணியில உடனே போடு அப்படின்னா போட்டுக்கோ அப்படின்ட்டு
அதனால ஒரு நிறுவனத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பேர் பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சி செய்யறாங்க. ஆனால் எனது நிறுவனத்தை நம்பி வந்த வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீட்க வேண்டும் என்று நான் ஒரு தனியாளாக போராடி கொண்டிருக்கிறேன். அப்போ என்னையும் எனது நிறுவனத்தையும் வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பெரிய டீம் வேலை பார்க்குது. அது இல்லாம என்னன்னா, நம்மகிட்ட திருடிட்டு போன பணம் இருக்குது, 4.5 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஏமாத்தி வாங்கின சொத்து இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது. திண்டுக்கல்ல எங்க போனாலும் சரி, அவன் ஒரு 420 அவங்ககிட்ட எங்க நீங்க போய் சிக்கிறீங்க. அவன் போய் சரியில்லாத அவன்லாம் பேச்சுவார்த்தைக்கு உகந்தாரெல்லாம் கிடையாது. அவன்லாம் உட்காந்து பேச எங்க இமேஜ் போயிடும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு தவறான நபரை அறிமுகப்படுத்தியது கோதை நாச்சியார். அப்போ அவங்களுடைய சூழ்ச்சி வலையில நான் சிக்கி மான மரியாதை இழந்து கௌரவத்தை இழந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திரும்ப திரும்ப அந்த கோதை நாச்சியார் கோபி பண்ண சதியை பற்றியோ சூழ்ச்சியை பற்றியோ அவர்கள் செய்த மோசடியை பற்றியோ எந்த விதமான ஊடகங்களோ அதை பத்தி எந்த விதமான என்கொயரியும் பண்ணல, அதை பத்தி கேட்கல, பேசல. ஆனால் 100 கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டார் சதுரங்க வேட்டை நாயகன். வா 2 கோடி அப்படிங்கிறது ஒரு கடன் இருக்குது, 2 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். யாருக்காச்சும் ஒரு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பேன் நம்பர் தரேன், சிபில் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணுங்க, எத்தனை கடன் இருக்குது, எந்தெந்த பேங்க்ல கடன் இருக்குது, எவ்வளவு நாள் நான் டியூ கட்டிட்டு இருக்கிறேன், எத்தனை லோன் இருக்குது, எல்லாமே பாருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தொழில் செய்யும் போது அதை முறையான வழிகாட்டுதலோடு வழிமுறையோடு செஞ்சேன். கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வர்ற அன்னைக்கு கூட அப்படிங்கிறது என்னுடைய சொந்த செலவிற்காக சொந்த தேவைக்காக அந்த பணத்தை எடுத்து என்னுடைய கடனை நான் கட்டிக்கல, டியூ கட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். என்ன காரணம் கேட்டால், தொழில் செய்தாலும் மாதாந்திரம் எனக்குன்னு ஒரு சம்பளத்தை போட்டு அந்த சம்பளத்தில் எடுக்கக்கூடிய பணத்தை வைத்துத்தான் நான் என்னுடைய செலவுல பார்த்துருந்தேன் ஒழிய வாடிக்கையாளர்கள் பணத்தை முறையாக கையாண்டு இருந்தேன். அதை மோசடி செய்து மொத்தமாக கொண்டு போனது கோதை நாச்சியார். அவங்க பல பினாமி இருக்காங்க. அவர்களுடைய சுய வரலாறு என்ன, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அப்ப இவ்வளவு தூரம் அவர் குற்றச்சாட்டுறாரு, இதனுடைய நிலைப்பாடு என்ன, இது விஷயமா போய் அப்படிங்கிறது கோதை நாச்சியாரை மீட் பண்ணுங்க, அவங்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை கேளுங்க. அந்த பிராடு அப்படிங்கிறது நிலத்தை ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா, அவனை போய் பாருங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, தரேன். என்ன கரையை நடந்தது, அவன் எழுதி கொடுத்த சீட்டு தரேன், என்ன கரையை நடந்ததுன்னு தரேன், என்ன அவன் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னு தரேன், அவன் என்ன பதில் நோட்டீஸ் கொடுத்துருக்கான்றது தரேன், வழிகாட்டுதல் மதிப்பு உட்பட கொடுத்து சந்தை மதிப்பு பணம் தராம எப்படி ஏமாத்தலாங்கிற விஷயத்த சொல்றேன். எத்தனை பெரிய மனுஷத்துல கொஞ்சம் பஞ்சாயத்து பேசி அவனுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தரேன். எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன். சட்ட ரீதியாக மட்டும்தான் நம்ம ஏன்னா நான் பார்த்துட்டேன் சொசைட்டியில புதுரிக்கான் இவன் பெரியாளு அவன் பெரியாளு எங்க போனாலும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்சிக்காரனுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 50,000 1 லட்சம் டொனேஷனுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படிங்கிறது எல்லாரும் அப்படிங்கிறது புதுரி நியாயத்தை பேச மாட்டாங்க. நியாயம் அவன் ஏமாத்துக்காரன், ஃப்ராடு, 420 இதெல்லாம் நம்ம கிட்ட பேசுறாங்க. ஆனா அவனை பார்த்த உடனே நேரில் அதை எதையுமே பேசுறது கிடையாது. அப்போ ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு இடத்துல ஒத்துக்கிறான். நான் கரையை வாங்கினேன், பணம் கொடுக்கல, ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிறான். திண்டுக்கல்ல ஒரு பிரபலமான ஒரு நபர் அவர் இடத்துலதான் இது நடக்குது. ஆனா அதே நபர் இல்லைங்க லோக்கல்ல இருக்கிறோம், நம்ம எதுக்குங்க அவனை பகைச்சிக்கணும், அவன் போது எங்கிட்ட திருப்பூர்காரருக்காக நீங்க தலையிடாதீங்க, நீங்க ஒதுங்கிக்கிங்க, நான் பாத்துக்கிறேன் அந்த ஆளை அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் என்னங்க பண்றது இப்படின்னு அந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் திருப்பூரில் ஒரு பிரபலமான ரொம்ப பிரபலமான ஒரு நபர், பேர் சொல்ல நான் விரும்பல, எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டா இவங்க கிட்ட நியாய தர்மங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் நேரடியா என்ன தப்பு பண்ண நீ சொன்ன, ஏமாத்திட்டேன்னு சொன்ன, பணத்தை செட்டில் பண்ணு, அந்த ஆள் பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமருக்கு பேமெண்ட் தராம அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது, அதுக்காக தான் வித்து இருக்கிறாரு, இப்படி நீ ஏமாத்துறது நியாயம் இல்லை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அழுத்தமாக கூறி அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட பேசக்கூடிய லெவலுக்கு ஒரு நபரை கூட தான் சந்திக்கல. ஆனா 34 வருஷம் நாமளும் பெரிய அப்பாட்டக்கிறது எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பழகி வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாருமே சுயநலமா அவங்க விஷயத்தான் பாக்குறாங்களே ஒழிய
ஒருத்தன் தப்பே பண்ணியிருக்கிறான் அப்படின்றத ஒத்துக்கிட்ட பிறகும் அவனை கூப்பிட்டு நீ செஞ்சது தப்பு வச்சுட்டு போடா அப்படிங்கிற லெவலுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் அவங்களால கொடுக்க முடியல. காரணம் அரசியல். அவன் பேச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய செயலாளர் நுழையிறாங்க, மந்திரி ஆபீஸ் வந்து வராங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் வருது. ஆனா நம்ம எதை செஞ்சாலும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க பணத்தை கொடுத்து சாதிக்கிறாங்க. என்ன காரணம்? அவன் அப்பனோட பணத்தை தரலையே, நம்மளை ஏமாத்தின காசு இருக்குது, நம்ம இடத்துல திருடிட்டு போன காசு இருக்குது, இதை வச்சு அப்படிங்கிறது அவங்க பணத்தை பயன்படுத்தி என்னை முட்டாளாக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், தர்மமே வெல்லும். நிச்சயமா இந்த சூழ்ச்சி, இந்த சதியில இருந்து அந்த கோதை நாச்சியார், கோபி அவங்க 2 பேரும் ஏமாத்தின இடத்தையோ பணத்தையோ மீட்டெடுத்தே தீர்வு. அது வந்து வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு, சட்டத்தின் ஒத்துழைப்பு, இது வந்து நடந்தே தீரும். அவங்க எத்தனை நாள் ஏமாத்துவாங்க, தலைமறைவாங்க, எத்தனை வந்து ஓடுவாங்க, எவ்வளவு தூரம் பணம் செலவு பண்ணுவாங்க பார்ப்போம். என்ன காரணம்? என்கிட்ட நியாயம் இருக்கு, எங்கிட்ட உண்மை இருக்குது. அதனாலதான் நேரடியாக அப்படிங்கிறது வந்து புதிய ஊடகத்தின் வாயிலாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் ஒத்துழைப்போடு தான் இந்த நிலம் மீட்கப்படும். அதனால கோதை நாச்சியார் மோசடியை தொடர்ந்து செஞ்சு மிகப்பெரிய ஒரு சரிவை உருவாக்கிட்டு போனாலும் வாடிக்கையாளர்களுக்கு வர வேண்டிய பணத்தை முறையாக வருவதற்குண்டான வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது போன்ற ஊடகத்தில் வரும் பொய்யான பேச்செல்லாம் நம்பாதீங்க. தகவல்கள் உண்மை இல்லை. நம்ம அந்த அளவுக்கு பணம் வெளியே தர வேண்டியது இல்லை. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை செய்யணும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளால ஒரு 15-20 நாளுக்குள்ள தீர்க்க முடியும். அப்ப தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு அளித்தால் இந்த தொழிலை செய்து நம்ம வந்து புதிய இந்த பிரச்சனைகளை எளிதாக சால்வ் பண்ண முடியும். அதனால நான் உங்ககிட்ட நான் கேட்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எந்த சேனல் என்ன தகவலை போட்டாலும் அப்படியே நம்பாதீங்க, அப்படியே எடுத்துக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே எனக்கு எதிராக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து இந்த தகவலை போடுங்க அப்படின்னு கோதை நாச்சியாரால் புனைக்கப்பட்ட செய்திகளுடன் வரக்கூடிய சேனல் தான் அதெல்லாம். உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த சேனலால் ஆசைப்பட்டீங்களா, நேரடியாக வாங்க, என்னை வந்து சந்திங்க. உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கு உண்டானது அப்படிங்கிறது வந்து பொறுத்திருக்கோம் ஆன் த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தகவலை போடுங்க. ஏன்னு கேட்டா, உண்மைக்கு புறம்பான தகவல்களை போடுவதால் நீங்க தான் பாதிக்கப்படுகிறீர்கள். ஏன்னா ஆல்ரெடி அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய சேனல்லாம் வந்து போட்டாங்க, அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்றத அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. ஆனால் இப்போது 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சில சேனல், சில பேர் அப்படிங்கிறது வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு கைக்கூலிகளாக கோதை நாச்சியாருக்கு செயல்படுறாங்க. வாடிக்கையாளர்களே, உங்கள் ஒத்துழைப்போடு மட்டும்தான் இந்த சதி திட்டத்திலிருந்து பணத்தை என்னால் மீட்க முடியும். உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த அக்னி பிரவேசத்தை கடக்க முடியும். என்றும் உங்கள் பணத்தை மீட்கும் முயற்சியில் நான் தொய்வு அடைய மாட்டேன். தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன். விரைவில் பணம் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.